ஹாய் இட்ஸ் லேடி பேர்ட் டைம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சொல்லவே வேண்டாங்க. எல்லார் வீட்லேயும் சாம்பாராக தான் இருக்கும். நம்ம வீட்லேயுமே இன்றைக்கி முள்ளங்கி, கத்திரிக்காய், பீன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு சாம்பார் செஞ்சுட்டேன். அப்புறம் வாழைப்பூ ஒரு 4-5 நாளாக அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. கொஞ்சம் கருத்த மாதிரி ஆயிடுச்சு. மறந்து போயிட்டேன். சரி இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது எடுக்கும்போது பார்த்தேன். சரி அதை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படியே சாம்பாருக்கு பொரியல் பண்ணியாச்சு. என்ன இருந்தாலும் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பசங்களுக்கு நான் ஸ்நாக்ஸுக்காக சுண்டல் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் அதிகமாக தாங்க ஊற வச்சுருந்தேன். அதை வடை மாதிரி தட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்களும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி இருக்குமே அப்படின்னு அதில் கொண்டக்கடலையில் வடை தட்டி போட்டுட்டேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுறேன். எப்போயுமே நான் மதியம் லஞ்சுக்கு சாம்பார் செஞ்சேன் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவேங்க. அதனால் இன்றைக்கி பொங்கல் செஞ்சு அந்த சாம்பார் கூட சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி ஆரஞ்சு தான் வச்சுருந்தேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.